பெருமைப்பட்டு தன்னையே இழந்த காகம். ஒரு சிறிய காகம் சந்தையில் கிடந்த ஒரு பொன்னிற மணியைக் கண்டது. அதைக் கண்டவுடன் தானே உலகிலேயே சிறந்த பறவை என்று எண்ணியது. ஆனால் அப்போது அதன் கண்களில் பட்டது அழகாக இறகுகளை விரித்து நின்ற ஒரு மயில். அந்த நொடியிலே காகத்தின் மனதில் பொறாமை பிறந்தது. நானும் மயிலைப் போல இருந்தால் எல்லோரும் என்னை ரசிப்பார்கள் என்று நினைத்த காகம் விழுந்த இறகுகளை ஒன்றொன்றாக தனது உடலில் அணிந்தது. ஆனால் போலியான அழகு நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. இறகுகள் அனைத்தும் கீழே விழுந்தன. மயில்களும் அதை விரட்டின. அப்போதுதான் அந்த காகம் உணர்ந்தது, மற்றவராக மாற முயன்றதில் நான் என்னையே இழந்து விட்டேன். நமக்குள்ளதை மதிக்கக் கற்றுக்கொள்ளுங்கள். பொறாமை நிம்மதியை பறித்துவிடும். உண்மையான அழகு நம்மை நாமாக இருப்பதில்தான் உள்ளது. முன்னொரு காலத்தில் மகிழ்வனம் என்ற அழகான நாட்டில் வர்மன் என்ற ஒரு நல்ல அரசர் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவருக்கு எல்லாமே மறந்து போய்விடும். அது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. ஒரு நாள் தன் கிரீடம் எங்கே என்று மறந்து சமையல் பாத்திரத்தை தலையில் வைத்துக்கொண்டு அரசர் சபைக்கு வந்துவிட்டார். காட்டில் ஒரு நாள் வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது அரசர் ஒரு தங்க நிற பட்டாம்பூச்சியை பார்த்தார். அது சாதாரண பட்டாம்பூச்சி அல்ல, அது பேசும் மந்திரப் பட்டாம்பூச்சி. அது பேச ஆரம்பித்தது. அரசே, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா என்று கேட்டது. அரசர் வியந்து, சீக்கிரம் சொல்லு, ஆனால் எனக்கு மறதி பிரச்சனை இருக்கு, நான் எதையும் சீக்கிரம் மறந்து விடுவேன் என்றார். பட்டாம்பூச்சி சொன்னது, இந்த காட்டின் நடுவில் ஒரு நினைவுச் சுனை இருக்கிறது. அதன் நீரை குடித்தால் நீங்கள் எதையும் மறக்க மாட்டீர்கள். அரசர் விரைவாக பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்தார். ஏனெனில் அவர் எதற்காக வந்தோம் என்று மறந்து விடுவார். அப்பொழுது மரங்கள் ஆடியது, பூக்கள் பாடியது, காடு மாயாஜாலமாக மாறியது. அந்தச் சுனை அருகே ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான். அரசர் அவனிடம் சென்று, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், என் தம்பி நோயாக இருக்கிறான். இந்த நீர் அவனை காப்பாற்றும். ஆனால் என்னிடம் பாத்திரம் இல்லை என்றான். அரசர் ஒரு நிமிடம் யோசித்தார். தனக்கு நினைவுத்திறன் முக்கியமா அல்லது அந்தச் சிறுவனின் தம்பியா? அடுத்த நொடியே தன் தங்க கூஜாவை அந்தச் சிறுவனிடம் கொடுத்தார். அந்த பட்டாம்பூச்சி ஒரு தேவதையாக மாறியது. அரசே, உங்கள் இரக்கம் உங்கள் மறதியை விட பெரியது என்றது. பின்பு அரசரின் மறதி பிரச்சனையை தீர்த்து வைத்தது. அன்று முதல் அரசரின் மறதி நீங்கியது. அவர் நாடு முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிறருக்கு உதவும் மனசு இருந்தால் நமக்கும் நன்மையே வந்து சேரும் என்பதுதான்.